கோல் தான் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்றத நம்மளுக்கு காமிக்கும். ஒரு இலக்கு இல்லைன்னா நம்ம எங்கே போகிறோம்னே தெரியாது. ஒரு கப்பலுக்கு இலக்கு இல்லைன்னா அது கடலில் மிதந்துட்டே தான் இருக்குமே தவிர அது எங்கேயுமே போகாது இல்லையா? அதே மாதிரி தான் நம்மளும். அதே மாதிரி இலக்கு இருந்துட்டால் போதுமா? இல்லை, சரியான இலக்காக வேணும். நம்மளுக்கு ஒரு விஷயம் பண்ணும்போது சந்தோஷம் தரதாக இருக்கட்டும், இல்லை நம்மளுக்கு ஒரு விஷயம் பண்ணும்போது நம்மளுக்கு ஓகே நம்ம இதை பண்ணணும், நம்மளுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தோணணும். ஒரு விஷயம் நம்மளுக்கு பண்ணும்போது ஓகே இது எவ்வளோ தான் பண்ணாலும் அந்த பண்ணுற கஷ்டமே நம்மளுக்கு தெரியாது. அப்படி ஒரு இலக்கை நம்ம வைக்கணும். சமூகம் இதெல்லாம் தான் மதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலக்கை வைக்காதீங்க. உங்களோட பெற்றோர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலக்கை வைக்காதீங்க. அதே மாதிரி சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறாங்கன்னு வைக்காதீங்க. உங்களுக்கு நிஜமாகவே ஒரு இலக்கு இருக்குன்னா அதை வைங்க. அதை வச்சு அதை செயல்படுத்த ஆரம்பிங்க. அப்படின்ற போது தான் அதில் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், உங்களால் அடைய முடியும். ஒருவேளை நீங்கள் மற்றவங்க சொல்லி எடுத்தீங்கன்னா அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் ரொம்ப வருஷம் ஒரே இடத்துல தேங்கி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் யாரை வேணாலும் எடுத்துக்கலாம். எலான் மஸ்க், வாரன் பஃபட், அதே மாதிரி ஸ்டீவ் ஜாப்ஸ், இவங்க எல்லாருமே அவங்களுக்கு எது நல்லா வருதோ, அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சோ இது எல்லாம் தான் இலக்காக எடுத்தாங்க. அப்படியே நான் இந்த இலக்கை வைக்கிறது முன்ன சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு எது நல்லா வருதோ அதை உங்களோட இலக்காக வைங்க. அதில் எல்லாமே சின்ன சின்ன இலக்காக வைங்க. அதாவது ஒரு விஷயம், ஒரு 1 லட்சம் சம்பாதிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு 10,000 நான் சம்பாதிக்கணும். இல்லை 1 கோடி சம்பாதிக்கணும்னா ஃபஸ்ட்டு 1 லட்சம் சம்பாதிக்கணும். இது மாதிரி சின்ன சின்ன இலக்காக வச்சு நகர்ந்து போயிட்டுருங்க. 3வது விஷயம் என்னென்னா, உங்களோட இலக்கை தினமும் எழுதுங்க. எழுதும் போது நம்மளுக்கு ரொம்ப ஆழமாக நம்மளோட மனசில் பதியும். இதை ஆய்விலேயே சொல்லியிருக்காங்க.